ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் 2 பேருக்கு வந்து கருத்தியல் மோதல் அதிகமாக இருக்கிறது. உச்சக்கட்ட பூசல் இருக்கிறது. புஷ்யானந்த் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட மிக மோசமான ஒரு முரண் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மூவரும் வந்து தன்னை கட்சிக்குள் தக்க வைத்துக் கொள்வதற்காக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சியை வந்து மிக மோசமான சூழலில் போய் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னும் மோசமாக அவர்கள் விமர்சனம் செய்வது என்னன்னாக்கா, சமீபமா நீங்க ஆனந்த் அவர்களிடம் வந்து ஒரு லெட்டர் வந்தது. இந்த இடி வந்து கொடுத்த அந்த அறிக்கைகளே 1000 கோடி வந்து மதுபானத்தில் ஊழல் நடந்திருக்கின்றது. இது குறித்து வந்து புஷ்யானந்த் அவர்கள் யார் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் வெளியிடுறாரு. அதை வைத்து தான் இன்னைக்கு அண்ணாமலை இடுப்புகளின்னு சொல்லி வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சது. ஆனால் இவர்கள் இந்த ஊடகத்தில் உட்கார்ந்த வாடக வாயர்கள் என்ன பேசியிருக்காங்கனாக்கா, விஜய் அவர்களுக்கு தெரியாமையே வந்து புஷ்யானந்த் அவர்கள் இந்த கடிதத்தை வெளியிட்டார். நல்லா புரிஞ்சுங்க, விஜய் அவர்களுக்கு தெரியாம புஷ்யானந்த் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது இதுதானே சார்? விஜய் அவர்களுக்கு தெரியாம தான் எல்லாமே இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனந்த் அவர்கள் உங்க வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு வந்து தெரியாம ஏதாவது லெட்டர் கொடுத்தாரா? நீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா யாருக்கு தெரியான்னு சொல்லலாம். அவர் கொடுத்தது ஊடகத்துல உட்கார்ந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. செய்தி யார் கொடுக்குறாரு? ஊடகத்திற்கு. அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து ஊடகத்துக்கு செய்தி கொடுக்கும்போது இந்த செய்தி வந்து விஜய்க்கு போகாதா? இந்த போதிய அறிவு இல்லையா அவங்களுக்கு? நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ரகசியமா யாருக்கோ உங்க வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு லெட்டர் கொடுத்த மாதிரியே பேசுறாங்கல்ல. எவ்வளவு திட்டமிட்டு, அதான் சொன்ன வாடகை வாயர்கள்னு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதோட உள்ளர்த்தத்தை. அப்ப இவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு அஜெண்டா, நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு கடிதத்தை, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த நாடகத்தை வந்து புஷ்யானந்த் அவர்கள் கடிதமாக கொடுக்கும்பொழுது, ஊடகம் போடும்பொழுது எவ்வளவு பெரிய செய்தியாகும். விஜய் அவர்கிட்ட எத்தனை பேர் இது குறித்து கேட்பாங்க, என்ன சார் பயங்கரமா இருக்கு அறிக்கை, இந்த மாதிரி போயிருக்கு, பயங்கர பரபரப்பா இருக்குன்ட்டு. இந்த கடிதம் எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாம நடக்கும்? அப்போ என்ன இங்க ஒரு விஷயத்தை கட்டமைக்க முடிவு செய்யறாங்கன்னாக்கா, அந்த பாசிசமும் பாயாசமும் சில காவலர்களும் சேர்ந்து கொண்டு இவர்களுக்குள்ள முரண் இருக்குன்னு சொல்லிட்டோம். அவங்களை அப்படியே பிரிக்கிற வேலையை பாக்குறது. அதே தான் எக்ஸாக்டா பதனி செந்தில் ஒரு வேலை செய்வான்ல, அந்த வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. பதனி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதவர்ஜுனா தான் இங்க வந்து இருக்கிறதுலே சூப்பர் பவர், அவர் தான் பெஸ்ட், ஜான் சார்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஜான் சார் தான் பெஸ்ட், ஆதவர்ஜுனா உள்ள வந்து கட்சி நாசம் பண்ண போறாரு. இப்படி இன்னொரு பக்கம் புஷ்யானந்த் இருக்க வரைக்கும் கட்சி வந்து உருப்படவே உருப்படாது. எப்படி பேசுறாங்க பாருங்க 3 பேரும். விஜய் அவர்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க சரியா, அப்படியே அசால்ட்டா விட்டாரு. அங்கதான் ஒரு தலைவனுடைய பண்பு நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். வரவன் போறவன் கண்ட நாய் குலைக்கிறதுக்கெல்லாம் விஜய் வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டார். இது வரைக்கும் விஜயோட செயல்பாடு என்னன்னாக்கா, நான் தான் சொன்ன ஆரம்பத்திலேயே, ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பு என்னன்னாக்கா, மிக நேர்த்தியாக ஒரு அரசியலை கையாளுவது, மிக நாகரிகமான முறையில் ஒரு அரசியலை கையாளுவது. அதே மாதிரி வதந்திக்கு, காசிப்க்கு எப்பயுமே விஜய் அவர்கள் வந்து செவி சாய்த்ததே கிடையாது. அவர் ஆரம்பத்திலேயே ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்ன விஷயம் தான், கடுப்பேற்ற கம்முனும் உசுப்பேற்ற உம்முனும் தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கு விஜய் அவருடைய வருகைக்கு பிறகு இந்த 3 பேரையும் எப்படியாவது உடைத்து சிதறடித்து அந்த கட்சியை விட்டு பிளவு செய்து வெளியில கொண்டு வந்துடணும். விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி வெல் பிளான்டா இங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் நான் திரும்ப தெளிவா சொல்றேன், இந்த வாடகை வாயர்களுக்கு, நீ தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, மறுபடியும் உங்க அம்மா வயிற்றுக்குள்ளே நீ கருவா போனாலும் சரி, நீ நினைக்கிற விஷயம் நடக்காது.